வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RVS Tech. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வேர்டை நம்ம வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டில் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர்ஸாக நம்ம வந்து ரீட் பண்ணாலும், ரைட் டு லெஃப்ட்டில் நம்ம வந்துட்டு ரீட் பண்ணாலும் சேம் மீனிங் எனக்கு வந்து கொடுத்துச்சு அப்படின்னா, ஸோ அதை தான் நம்ம வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்துட்டு எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3 வரைக்கும் நமக்கு வந்துட்டு அசைன் ஆகிருக்கும். இந்த எஸ்டிஆருடைய லென்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து 4 நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பில் நான் வந்து எழுதிக்கிறேன். இந்த ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து 0ன்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அரேவுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0ன்ற இண்டெக்ஸ் வேல்யூவில் தான் இருக்கும் அதுக்காக. ஸோ அதுக்கு அடுத்தது ஐ லெஸ் தென் லென்த் பை 2 அப்படின்னு நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இங்கே ஏன் லென்த் பை 2 நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேரக்டரையும், அதாவது 0 பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கிற வேல்யூமே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 3ல் இருக்கிற ஏ அப்படிங்கிறத எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணுவேன். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் எடுத்து வந்து செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் வேல்யூவும் லாஸ்ட்டு செகண்ட் வேல்யூ நான் அடுத்து செக் பண்ணுறேன். அப்போ அதுக்கு அடுத்தது இப்போ பாதி எனக்கு வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் நான் வந்து செக் பண்ணிட்டேன், லாஸ்ட் 2 பொசிஷன் கூட. அதுக்கு அடுத்தது தேர்டு பொசிஷன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த மிட் வேல்யூக்கு நெக்ஸ்ட் வேல்யூ எனக்கு வந்து போயிடுச்சு. இந்த எம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பேன். நான் மறுபடியும் செக் பண்ண தேவை இல்லை அப்படிங்கிறதுனால தான். ஸோ நம்ம வந்துட்டு லென்த்து பை 2 அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் ஐட்டேஷன் ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் வந்து எஸ்டிஆர் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் லென்த் மைனஸ் ஐ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இது வந்து எப்படின்னு பாருங்கள். இந்த இஃப் கண்டிஷனில் வந்து ஃபஸ்ட் ஐ ஈக்குவல் 0 நான் வந்து கொடுத்துருக்கும் போது, ஸோ 0 பொசிஷனில் வந்து ஏ அப்படின்னு இருக்கும். இப்போ எஸ்டிஆர் ஆஃப் 4 மைனஸ் 0 மைனஸ் 1, இந்த 0 அப்படின்றது ஐயோடைய வேல்யூ. அப்போ 3 0 பொசிஷனில் இருக்கிற ஏ அண்டு 3 பொசிஷனில் இருக்கிற ஏ, இந்த ரெண்டுமே எடுத்து நமக்கு வந்து செக் பண்ணோம். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு நாட் ஈக்குவல்டான்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன், ஃபால்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒருவேளை இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட் கேரக்டர்ஸ்லேருந்து ஏவும் லாஸ்ட்டில் 3 பொசிஷனில் வேறு கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா அப்போ அந்த ட்ரூ பார்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நாட்டிய பேலின். ஸோ ஒன்ஸ் நான் வந்து நாட்டிய பேலின் பிரிண்ட் பண்ணிட்டாலே இந்த ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரிட்டன் வந்து எழுதியிருப்பேன். சப்போஸ் ரெண்டுமே சேமாக இருந்ததுனால நான் வந்து அடுத்த வேல்யூ நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அடுத்த வேல்யூ நான் வந்து செக் பண்ண அப்படிங்கும்போது ஐ வந்து 1ன்னு எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ எஸ்டிஆர் ஆஃப் 1 நாட் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் 4 மைனஸ் 1 மைனஸ் 1 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ 1வது பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ன்னு இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு 4 மைனஸ் 2 மைனஸ் 2 4 மைனஸ் 2 அப்படிங்கும்போது 2 எனக்கு வந்து கிடைக்கும். அப்போ 1வது பொசிஷனில் எம் ப்ளஸ் 2வது பொசிஷனில் வந்து எம் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து சேமாக இருக்கும். இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகாது. ஸோ அடுத்தது வந்துட்டு லென்த் பை 2 அப்படிங்கும்போது இந்த ஃபார் லூப்பே ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ வெளியில் வந்துடும். ஸோ இப்போ 2 டைமும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த வேல்யூ எல்லாமே எனக்கு வந்து சேமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் வந்துட்டு கேரக்டரில் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸ் மேக்ஸிமம் நான் வந்துட்டு லென்த்து நான் வந்துட்டு 100 நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது இன்டீஜரில் எல்இஎன் லென்த்து கண்டுபிடிக்கிறதாக ஒரு வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா printf அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து யூஸ் பண்ணி ஸோ என்டர் எனி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்கேன்எஃப்ல வந்து அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கினதுக்கு பிறகு லென்த்தில் அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் எஸ்டிஆர் எல்என் அப்படிங்கிற ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு அடுத்தது ஃபார் லூப் நான் வந்து எழுதுகிறேன். ஸோ இதுக்குள்ளேயே இன்டீஜர் நான் வந்துட்டு கொடுத்துட்டு ஐ அப்படிங்கிற வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணி 0ன்னு இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறேன். ஐ லெஸ் தென் லென்த் பை 2 நான் வந்து கொடுத்துக்கலாம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் நான் வந்து எழுதுகிறேன் எஸ்டிஆர் ஆஃப் ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ அதோட ஐ வந்து 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஐயோடைய வேல்யூ ஸோ நாட் ஈக்குவல் டு நான் வந்து எஸ்டிஆர் ஆஃப் லென்த் மைனஸ் ஐ மைனஸ் 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இது வந்து நாட் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாலிண்ட்ரோமாக இருக்காது. அப்போ நியூ லைனில் %s இஸ் நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து வெளியில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். %s இருக்கிற இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா ப்ரோக்ராம் அதோட டெர்மினேட் பண்ணிடலாம். அதுக்காக ரிட்டன் நம்ம வந்து கொடுத்துக்கிறேன்.
சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடே ஆகலை அப்படின்னா அந்த எல்லா கேரக்டர்ஸும் ஒரே மாதிரியே எனக்கு வந்துருக்கும். ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அது வந்து பாலிண்ட்ரோமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் ஈஸியாக பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். அம்மா ஈஸியாக பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வெற்றி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். வெற்றி இஸ் நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். சேம் இதே இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது கேரக்டரில் நான் வந்துட்டு எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 100 லென்த்தில் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். அதே போல் ஆர்இவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். அதோடைய சைஸ் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்ட்எஃப்ல போய்ட்டு என்டர் எனி ஸ்ட்ரிங் நான் வந்து கொடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்கேன்எஃப்பில் அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ வாங்கினதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். எஸ்டிஆரில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கு காப்பி பண்ண அப்படிங்கிறதுல எஸ்டிஆர் சிபிஒய் அப்படிங்கிற ப்ரீ டிஃபைனை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்குக்கு நான் வந்துட்டு எஸ்டிஆர் அப்படிங்கிறத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது எஸ்டிஆர் ஆர்இவி அதாவது ரிவர்ஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணி இந்த ரிவர்ஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை நான் வந்து ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது இது வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ செக் பண்ணி பார்க்குறதுக்கு எஸ்டிஆர் சிஎம்பி ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எஸ்டிஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஸோ அடுத்தது இஃப் கண்டிஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணி strcmp அதாவது ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படிங்கிற ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எஸ்டிஆரில் இருக்கிற ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸில் இருக்கிற ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா 0 அப்படிங்கிற அந்த வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இஸ் டபுள் ஈக்குவல் டு 0 சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன். அப்படி 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து பாலிண்ட்ரோமாக இருக்கும். அப்போ பிரிண்ட்எஃப்ல வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கு நியூ லைனில் அந்த ஸ்ட்ரிங் ஈஸியாக பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சப்போஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸோ அதோடைய டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு ஸோ கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் ரெண்டுமே சேமாக இல்லை அப்படின்னா இந்த strcmp அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்குமே சேமாக இல்லை அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லாமல் இருக்கும். அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா எல்ஸில் நான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங் இஸ் நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியில் வந்துட்டு அந்த எஸ்டிஆர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். அப்பா ஈஸியாக பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஸோ வெற்றி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். வெற்றி இஸ் நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.